இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு முறை கூட நான் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொருவரும் அதிக ஜெபத்தோடே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இவ்விதமாக உண்மையான சுவிசேஷம் இந்த நாட்களிலே பிரசங்கிக்கப்படுவதும், குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற இந்த சுவிசேஷம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அண்ட சராசரங்களை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதான ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட். இந்த உலகத்திலே எல்லா காலங்களிலும், இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு ஒவ்வொரு காலங்களிலும் எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது எல்லா காலங்களிலும் இந்த அண்ட சராசரங்களை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட், ஈவு இருக்குமானால் அது தேவனாகிய கர்த்தர், அண்ட சராசரங்களையும் படைத்த மகா பரிசுத்தவாராகிய அந்த தேவன் தன்னுடைய நீதியை இலவசமாக மனிதர்களுக்கு கொடுக்கிறார் என்கிற அந்த காரியம் மிக 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 விலையேற பெற்றதான ஒரு ஈவு, கிஃப்ட். இந்த மாலை வேளையிலையும் நம்ம தொடர்ந்து இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அந்த கிஃப்டை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் நம்முடைய படிப்பு அல்லது நாம் அதை கற்றுக்கொள்வது நம்முடைய அறிவை பெருக்குவதற்காக நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக அப்படி இருக்க வேண்டாம். இன்னொரு ஆங்கிள் இந்த மகா பெரிதான ஈவை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பெரியதான அந்த ஈவை, கிஃப்ட இன்னொரு ஆங்கிள் நம்ம இன்னொரு முறை நம்ம பார்த்து முடிக்கும் போது, சுவாமி உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அது வருகிற மாதிரி இருக்குமானால் அதுவே இந்த பைபிள் ஸ்டடியினுடைய பர்பஸ். அந்த திருத்துவத்தின் அந்த மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், காட் த ஹோலி ஸ்பிரிட், அவர் ஒருவர் தான் இதற்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்ன சொல்ல முற்பட்டேன் என்றால், இந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த ஏவுதலினாலே இதை நாம் திறந்து பார்க்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அநேகருக்கு இது மறைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு கிருபையாக தேவன் இதை கற்றுக் கொடுக்கிறபடினாலே நம்ம தொடர்ந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறபடி இது வெறும் ஒரு ஹெட் நாலேஜா இல்லாதபடி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மாறத்தக்கதாக, மாறிக்கொண்டே இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நான்காவது அதிகாரத்திலே நாம் இருக்கிறோம். 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த இலவசமாய் நமக்கு அருளப்படுகிற நீதி அங்கே இருந்து தொடங்குகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிகமாக நான் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல நிற்காதபடி, ஆனால் இந்த ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டபடினாலே அதை மாத்திரம் வாசிப்போம். 1வது அதிகாரம் 17வது வசனம். 17வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த காஸ்பல், சுவிசேஷம், நான் முதலிலே சொன்னது போல இந்த அண்ட சராசரங்களினுடைய வேல்யூவை காட்டிலும், அதனுடைய விலையை காட்டிலும் மிக அதிகமாக விலை உயர்ந்த இந்த தேவனுடைய நீதி எனப்படுவது அது இலவசமாக அருளப்படுகிறது. அது சுவிசேஷம் என்கிற ஒரு செய்தியிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியானால்
the greatest message or the greatest news ever in this world அல்லது in this universe, இந்த அண்ட சராசரங்களிலே மிக உன்னதமான, மிக பெரிதான, ஒரு மிக இனிமையான ஒரு நற்செய்தி, சுவிசேஷம் இருக்குமானால் அது நம்முடைய கிறிஸ்தவ நற்செய்தி தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அந்த நற்செய்தி நற்செய்தியாக இருக்கிறது, அல்லது இந்த நற்செய்தியினுடைய விசேஷித்த தன்மை என்ன என்பதை தான் இங்கே 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். திரும்பவும் வாசிக்கிறேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. ஏன் இதை நாம் வாசிக்கிறோம் என்றால், இங்கிருந்துதான் நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிற, கற்றுக்கொண்டிருக்கிற 4வது அதிகாரம் மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மிக மிக ஸ்கில்டு கம்யூனிகேட்டராக எங்கு ஆரம்பித்தாலும் அவர் எதை கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அதை தெளிவாக கம்யூனிகேட் பண்ணி அங்காங்கே அதை இணைத்து மிக உன்னதமான முறையிலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவினாலே அதை வைத்திருக்கிறார். சோ அந்த விதமாகவே நாம் அதை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சோ இந்த கிரேட்டஸ்ட் நியூஸ்ல, இந்த விலையேறப்பெற்ற இந்த நற்செய்தியிலே, இந்த தேவன் மனிதனுக்கு இலவசமாய் அருளுகிற அவருடைய நீதி இந்த காஸ்பல்ல, இந்த சுவிசேஷ செய்தியிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து புறஜாதியார் எல்லாரும் பாவிகள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நிரூபிக்கிறதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து யூதர்களும் மேன்மையானவர்கள் அல்ல, அவர்கள் ஆரம்ப காலங்களிலேயே தேவனாகிய கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றதினாலே அவர்கள் விசேஷித்தவர்கள் கிடையாது, அவர்களும் ஈக்குவலி பேட், அவர்களும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நியாயப்பிரமாணத்தினாலே இந்த நீதி வருவதில்லை, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதனாலே இந்த நீதி வருவதில்லை, இலவசமாய் இது விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளப்படும்படியாக இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆக்சுவல் மெசேஜ 3வது அதிகாரம் 21 முதல் 25 வரையிலும் சொல்லுகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இது இலவசமாக அருளப்படுகிறது, இது விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படி இலவசமாய் அருளப்படுகிறது என்பதை மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்தும்படியாகவும், இதை சரியாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் 4வது அதிகாரம் முழுவதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கென்றே டெடிகேட் பண்ணி மிகவும் ஆணித்தரமாக இந்த ஒரு பொருளை கொண்டு வருகிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு காரணகர்த்தாவாக அல்லது அதற்கு மூல புருஷனாக அல்லது அதற்கு ஒரு மாடலாக ஆபிரகாமை, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான், அல்லது ஆபிரகாம் இந்த இலவசமான நீதியை எப்படி பெற்றுக்கொண்டார், விசுவாசத்தினாலே எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை மிகவும் தெளிவாக எழுதுவதற்கு இந்த 4வது அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அந்த 4வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரையிலும் இது ஆசீர்வாதமாக வருகிறது, அல்லது இது கிரியைகளினாலே அல்ல கிருபையினாலே வருகிறது என்பதையும், ஆபிரகாம் கிரியையினாலே பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்றால் அவன் கிரியையினாலே பெற்றுக்கொள்வதாக அது இருக்குமானால் அவன் தேவனுக்கு முன்பதாக தன்னையும் கொஞ்சம் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த ரட்சிப்பிலே இருக்கிறது என்று மேன்மை பாராட்ட ஏது உண்டாகும். அந்த மேன்மை பாராட்டுதலுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாதபடிக்கு கிரியைகளினாலே இல்லை கிருபையினாலே என்பதை நாம கற்றுக்கொண்டோம். அதாவது 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையிலும், அதை தொடர்ந்து 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் விருத்த சேதனத்தினாலே அல்ல, விருத்த சேதனத்தினாலும் அல்ல, எந்த விதமான சரீர பிரகாரமாக செய்யும் சடங்காச்சாரம் போல தோன்றுகிற எந்த விதமான மத சம்பந்தமான காரியங்களினாலே இந்த ரட்சிப்பு, இந்த நீதி கிடைப்பதில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு விருத்த சேதனத்தினாலே அல்ல,
விருத்த சேதனம் என்கிற கட்டளையை தேவன் அவனுக்கு கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 14 வருடத்திற்கு முன்பதாகவே அவன் இந்த தேவனை விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக ஆக்கப்பட்டான். ஆகையினாலே ஞானஸ்நானமோ திருவிருந்து ஆராதனையோ இப்படி சரீர பிரகாரமாக நாம் செய்யும் எந்த காரியத்தினாலும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்பதற்கு ஆபிரகாமை 2வது எக்ஸாம்பிளாக காண்பிக்கிறார் என்பதை நாம பார்த்தோம். அதை தொடர்ந்து 13வது வசனம் தொடங்கி 15வது வசனம் வரையிலும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாம் விசுவாசித்தபடினாலே, தேவனை விசுவாசித்தபடினாலே அவன் நீதிமான் என்று அவன் பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு 430 வருஷத்துக்கு பிறகுதான் நியாயப்பிரமாணம் வந்தது. ஆகையினாலே ஆபிரகாம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினதினாலே அவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை. நாமும் கூட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதினாலே நீதிமான் ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஃபங்க்ஷன் பாவம் இன்னதென்ற அறிவை அது கொடுக்கிறது. பாவம் இன்னதென்ற அறிவை கொடுக்கும்படியாக அந்த நியாயப்பிரமாணம் இருக்குமானால் அதை பின்பற்றுவதனாலே மனிதன் நீதிமான் ஆக முடியவே முடியாது என்பதை ஆபிரகாமுடைய எக்ஸாம்பிளை கொண்டு சொல்லுகிறார். அதன் பின்பு 16வது வசனம் முதற்கொண்டு 25 வரை உள்ள வசன பகுதியை தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து உங்கள் அருகாமையிலே வேதாகமம் இருக்குமானால், உங்கள் பக்கத்திலே இருக்குமானால், ஏற்கனவே ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்கள் திறந்து வைத்திருப்பீர்களேயானால் என்னோடு கூட பின்பற்றுங்கள். 16லிருந்து 25. இப்போ ஆபிரகாமை முன்னிறுத்தி 3 காரியங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவைகளை கன்சாலிடேட் பண்ணி ஒரு கிராண்ட் அப்ளிகேஷன், ஒரு செர்மன்ல கடைசியில ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது போல மிக அழகாக அதை நமக்கு அப்ளை பண்ணி அதை கொடுக்கிறார். தட்ஸ் an amazing thing. நமக்கு இந்த நூற்றாண்டிலே வாழ்கிற, இந்த நாட்களிலே வாழ்கிற, இந்த பைபிள் ஸ்டடியில பார்ட்டிசிபேட் பண்ணுகிற நமக்கென்று அதை அப்ளை பண்ண முடியாது. ரொம்ப அழகா அதை முடிக்கிறார். சோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல நாம முடிக்க ட்ரை பண்ணுவோம். 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அகைன் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அநேகர் புதிதாக இருக்கிறபடினாலே இங்கே ஆபிரகாமுடைய சரீர பிரகாரமான எந்த நன்மையை குறித்தும் அவர் இங்கே வாக்குத்தத்தம் என்று சொல்லவில்லை. மிகவும் விளக்கமாக இப்பொழுது நாம பேச முடியாது. ஆனால் அந்த இலவசமாய் அருளப்படுகிற நீதியை வாக்குத்தத்தமாக பெற்றான் என்பதை மாத்திரம் நாம் நம்முடைய இருதயத்திலே மிகவும் தெளிவாக பதித்து கொள்வோம். சோ வாக்குத்தத்தம் என்று வரும்போதோ அல்லது தேவன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்லும் பொழுதோ இந்த காரியங்கள் எல்லாமே அவனுடைய அந்த இலவசமாய் அவன் பெறுகிற அந்த ரட்சிப்பை குறித்து, அந்த ரட்சிப்போடு தொடர்புடைய வாக்குத்தத்தங்கள், அந்த ரட்சிப்போடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே அதிலே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். திரும்ப வாசிக்கிறேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்மெல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே
பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த வசன பகுதியை, இந்த பேசேஜை 2ஆக நாம பிரித்தோம். முதல்ல 16, 17 இந்த 2 வசனங்களையும் படிச்சோம். அதுல நம்ம தெளிவாக பார்த்தோம், இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் அந்த தேவனாகிய கர்த்தர் என்கிற நபரிலே இருந்தது. அவரை எப்படி விசுவாசித்தான் என்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். There is nothing, there is only sin. பாவ மூட்டையோடு ஒரு மனிதன் நிற்கிறான். அவனிலே நீதி என்று சொல்லப்படுவது ஒன்றுமில்லை. There is nothingness with regard to righteousness. நீதி என்கிற காரியத்திலே அவன் ஜீரோவாக இருக்கிறான். அவைகளை இருக்கிறவைகளை போல, அப்படி நிற்கிறவைகளை, அப்படி இந்த தேவனிடத்திலே வருகிறவர்களை நீதிமான்கள் என்று 100% இவன் பாவம் செய்யவில்லை, நீதிமான் என்று சொல்லுகிறார், பிரகடனப்படுத்துகிறார் என்பதுதான் ரட்சிப்பு. வாட் an amazing privilege. அருமையானவர்களே, 0 to 100 இல்லாதவைகளை, there is nothing there. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறவர் அங்கே ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது வெளிச்சம் உண்டாகிறது. ஒன்றுமே இல்லாத போது, ஆகாய விரிவு என்று ஒன்று இல்லாத நேரத்திலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொல்லும் போது உண்டாகிற அந்த தேவன், ஆபிரகாம் தன்னை குறித்து தான் ஒரு பாவியான மனுஷன், ஆனால் அந்த பாவியை நீதிமான ஆக்குகிறவர் என்று அவரை விசுவாசித்தான் என்பதை தான் அந்த 17ஆவது வசனத்துல வாசிக்கிறோம். தொடர்ந்து 18 இருந்து 22 வரையிலும், 18 இருந்து 22 வரையிலும் அவன் தொடர்ந்து, நல்ல கவனிங்க அருமையானவர்களே, தொடர்ந்து அவன் தேவனை முதல் முறையாக தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் தேவனை விசுவாசித்து நீதிமான் என்று அப்பொழுது பிரகடனப்படுத்தப்படுகிறான். அதை தொடர்ந்து அவன் விசுவாசத்திலேயே வாழ்கிறான் என்பதை நாம இங்க கற்றுக்கொண்டோம். அதுல கடந்த வாரத்துல கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வேதனை இருந்தது. ஏனென்றால் நாம அகெயின் இந்த ஆன்லைன்ல நம்ம இணைகிறதுனால, அதுவும் நம்ம எல்லாரும் மோஸ்ட்லி ஆடியோல தான் இணைகிறோம். அதனால நான் எப்போதுமே விஷ் பண்றது என்னன்னா, இப்படி ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியும் முடியும் போது இது ஒரு குரூப்பா இருந்து நான் அவங்க மத்தியில நின்று ஒவ்வொருத்தரும் அதை எப்படி கிராஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தருடைய ஃபீலிங்ஸும் எப்படி இருக்குது, எப்படி புரிஞ்சிருக்காங்க, ஏன்னா அது ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் இதை எப்படி கிராஸ் பண்றாங்க, ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதலும் எப்படி இருக்குது, அல்லது நான் எப்படி அவங்களுக்கு புரிய வச்சேன், என்னால ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுதா. என்னால முடிஞ்சது, நான் முடிஞ்ச உடனே டாலிட்ட, என் மனைவிட்ட நான் சரியா கம்யூனிகேட் பண்ணுனா இதெல்லாம் எப்படி நீ புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நிறைய ரெப்பிட்டிஷன் இருக்கலாம். ஸோ தயவு செய்து அதை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். பரவாயில்ல, தட் இஸ் ஓகே. ஸோ கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி சொல்ல முயற்சி செய்கிறேன். இங்கே அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். He grew in the strength of his faith.
இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் அது தேவனை மகிமைப்படுத்துகிற விசுவாசம். அவன் எந்த விசுவாசத்திலே இந்த நீதிமான் ஆகிற இந்த ஏரியாக்குள்ள அவன் பிரவேசித்தானோ அதை தொடர்ந்து அவன் அதே விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான், அந்த விசுவாசத்திலே பலப்படுகிறான். ஆனா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்றால், the more he grew stronger in faith, விசுவாசத்திலே அவன் வல்லவன் ஆக 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 அவனுடைய சரீரம் அதற்கு நேரா ரேடிக்கலி ஆப்போசிட்டாக அது பலவீனப்பட்டு கொண்டே போனது. அதான் முக்கியம் அதுல. சோ 2 காரியங்கள் 18வது வசனத்துல நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். there is nothing to hope. அது ஆங்கில வேதாகமத்திலே ரொம்ப அழகா எழுதியிருக்கோம். hope against hope. there is no hope, but he was hoping. நம்புவதற்கு ஏதுவில்லை, ஆனாலும் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். 2வது 19வது வசனத்துல அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். 21 சாரி. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். முழு நிச்சயமாய் அவன் விசுவாசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கடந்த வாரத்திலையும் சொன்னேன், இந்த பேசேஜ் எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் தேவனாலே அங்கீகாரம் பெற்றிருக்கிறேன், இன்று நான் மரித்தேனானால் நான் கிறிஸ்துவோடு கூட என்றென்றுமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியின் அனுபவம் உள்ள அந்த மோட்ச ராஜ்யத்திலே நான் பிரவேசிப்பேன், அல்லது அவருடைய வருகை இருக்குமானால் அவரோடு கூட நான் பிரவேசித்து அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நான் போவேன் என்கிற முழு நிச்சயம் நமக்கு இருக்கும்படியாக. அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பு நிச்சயம் நான் என்றைக்கோ எடுத்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையிலே அல்ல, அல்லது நான் இன்றிலிருந்து நான் இயேசுவை பின்பற்றுவேன், இன்றிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று நாம் எடுத்த ஏராளமான அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே அல்ல. என்னுடைய அஷூரன்ஸ், நான் முழு நிச்சயமாக இந்த ரட்சிப்பை குறித்து உறுதி உள்ளவனாக நான் இருக்க வேண்டுமானால் அது என்னிலே இல்லை, நான் யாரை விசுவாசித்திருக்கிறேனோ அவரை பொறுத்தது. So faith in a person called God, தேவனிலே விசுவாசம் என்பதற்கு அர்த்தம் அதுதான். சோ அதை தான் நாம இங்க பார்க்கிறோம். தன்னுடைய அன்வர்தினஸ மிகவும் அதிகமாக அவன் பார்க்கிறான். சோ விசுவாசத்தின் இதை நாம பேசிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆர் யூ ஷுர் தட் யூ ஆர் கண்டினியூஸ்லி லிவிங் ஆன் ஃபெய்த்? நீங்கள் தொடர்ந்து இந்த விசுவாசத்திலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை குறித்த உறுதி உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு சொல்லும் போதுதான் தம்பி ஜாஷுவா எல்லாருடைய சார்பாக கேட்டாங்க, அப்படி விசுவாசத்தினாலே வாழ்தல், விசுவாசத்திலே வாழ்தல், தொடர்ந்து விசுவாசத்திலே வாழ்தல், லிவிங் இன் ஃபெய்த் என்றால் என்ன என்று. சோ அதை பார்ப்பதற்காக தான் நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனுடைய அந்த பேரபிள கொஞ்சம் பார்க்க தொடங்கணும், அதை முடிக்கல. சோ இந்த கான்டெக்ட்ல மீண்டும் அதுல கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம போலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இங்கே ஆபிரகாமிடத்திலிருந்து நாம கற்றுக்கொள்வது என்ன, அல்லது ஆபிரகாமுடைய விசுவாசத்திலே இங்கே காணப்படுகிற அம்சம் என்ன என்றால், என்னுடைய நல்ல கவனிங்க, என்னுடைய தகுதியின்மை விசுவாசிக்கிற மனிதனாகிய என்னுடைய தகுதியின்மை
மிகவும் அதிகமாய் உணர்கிறேன். தகுதி இல்லாமையை நான் மிகவும் அதிகமாய் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். சரீரம் செத்துக்கொண்டே போகிறது. 100 வயது மனிதன் 100 வயது மனிதன் எப்படி அவன் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? சரீரம் அந்த அளவுக்கு செத்துக்கொண்டே போகிறது. there is no hope. அட்டலி முழுமையாய் ஹோப் இல்ல அப்படிங்கிற நிலைமை. விசுவாசிக்கிற சப்ஜெக்ட் மனிதன் இப்படி இருக்கிறான். சோ விசுவாசத்திலே வளர்வது என்பது, விசுவாசத்திலே பலன் கொள்வது என்பது என்னன்னா, என்னுடைய தகுதியின்மை அல்லது இந்த விசுவாசிக்கிற நபராகிய மனிதனாகிய நான் என்னுடைய அன்வர்தினஸ் கீழே போயிட்டு இருக்குது. செத்து நாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நாரட்டும். சோ இத காமிக்கிறதுக்காக தான் அந்த லாசரு, அது ரொம்ப பேச முடியாது. லாசரு அந்த மரிக்கிற தருவாயில் இருக்கும் போது இயேசு போகல. லெட் ஹிம் டை. அவன் ஹோப்லெஸ் கண்டிஷனுக்கு ஹோப்பே இல்ல. மார்த்தா சொல்றான்ல, மரியாளா மார்த்தாளா, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, நாருமே. ஓகே, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் காத்திருந்தாரு. there is utterly no hope at the human side. மனிதனுடைய பார்வையிலே ஒன்றுமில்லை. சோ அடுத்தது ரெண்டாவது ஒண்ணு அந்த விசுவாசம் வைக்கிற நபருடைய அந்த அன்வர்தினஸ், இயலாமை அல்லது தகுதியின்மை வளர்ந்து கொண்டே போகிறது, கீழே போகுது. ஆனால் யாரிடம் விசுவாசம் வைக்கிறோமோ அந்த நபர், ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த், அவர் மகிமையானவராக, இன்னும் மகிமையானவராக சென்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவருடைய மகிமையில மாற்றம் இல்ல. நமக்கு தெரியும் அந்த மகிமையுடைய டெஃபினிஷன். அது எல்லையற்ற விதத்திலே நாம எவ்வளவு தூரம் அதை மகிமைப்படுத்தினாலும் அது போதாது. ஆக்சுவலா அது டிராப் இன் த ஓஷன் தான். ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது அந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், the faith is such a powerful element that நம்மை அது இன்னும் அன்வர்தியா மாத்துது. It's an amazing experience. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நான் இன்னும் பாவி. ஒருவேளை இந்த ஒரு ஏறுமுகமாக போகிற இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிற ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே தன்னை குறித்து சொல்லும் போது, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் அல்லன்னு சொல்லுவாரு. நானும் அப்போஸ்தலர் கேட்டகரியில தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு ஆக்சுவலா குரோனலாஜிக்கல் ஆர்டர்ல அப்படிதான் வருது. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு பிறகு சொல்லுவாரு, நான் பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று. அதுக்கு பிறகு அவர் சொல்லுவாரு, நிர்பந்தமான மனிதன் நான். What an amazing experience. அருமையானவர்களே, அததான் இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாக்குறோம். ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான் என்றால் தேவன் எப்படி அதை அவனுடைய வாழ்க்கையிலே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்கிறார் என்றால், உனக்கு 75 வயசா, இன்னும் 5 வயசு போட்டோம், 80 ஆகட்டும், 85 ஆகட்டும், 90 ஆகட்டும், 95 ஆகட்டும், ஆண்டவரே 95, 100 ஆகட்டும். சாராளுடைய வயது போய்கொண்டிருக்கிறது, கர்ப்பம் செத்து போச்சு, லெட் இட் பி, இருக்கட்டுமே. வாட் a gracious gift it is. அருமையானவர்களே, இதுதான் விசுவாசத்திலே வாழுதல் அப்படிங்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி, ஒரு தாமஸ் வாட்சனுடைய ஒரு கொட்டேஷனை நான் சொன்னேன், அதை மீண்டும் வாசித்து கொண்டு நாம இந்த லூக்கா 15க்கு திரும்பவும் போவோம். தாமஸ் வாட்சன் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லுகிறார். ரட்சிக்கும் விசுவாசம் நொறுங்கிய இதயத்தில் வாசம் செய்கிறது. என்ன சொல்லுகிறது? ஐ am more and more unworthy. நான் பாவியான மனிதன்,
இந்த பேதுருவை நம்ம ஒரு சீசன்ல நம்ம மெடிடேட் பண்ணோம்ல, ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனிதன். சோ அதே மாதிரிதான் ரட்சிக்கும் விசுவாசம் நொறுங்கிய இதயத்தில் வாசம் செய்கிறது. பாவத்தின் நிமித்தம், அது ரொம்ப முக்கியம், பாவத்து நிமித்தம், வேற ஒரு காரியத்து நிமித்தமும் அல்ல. கடன் பிரச்சனை நிறைய ஆயிருச்சு, கடன்காரங்களாம் வந்து தொந்தரவு பண்றாங்க, இனிமே கடவுள் வந்து எனக்கு அற்புதம் செய்தாதான், அது மாதிரி பயங்கரமான ஒரு வியாதியில இருக்கிறேன், இதுல இருக்கிறேன், அதனால நான் நொறுக்கப்பட்டிருக்கேன், அதுவல்ல இங்கே பேசப்படுகிறது பாவத்து நிமித்தம். சோ தாமஸ் வாட்சனுடைய டெபினிஷன்ல அதுதான் பாக்குறோம். பாவத்து நிமித்தம் தாழ்மைப்படுத்தப்பட்ட இதயத்திலும் அழுது கொண்டிருக்கும் கண்களிலும் கண்ணீரின் மனச்சாட்சியிலும் தான் விசுவாசம் எப்பொழுதும் வளருகிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், அப்படின்னா எப்பவுமோ இப்போ இதுதான் விசுவாசம் என்றால், இந்த விசுவாசத்தில் வளர்கிறது என்றால் எப்போதும் அழுமூஞ்சியா இருக்கிறதா? அருமையானவர்களே, இது அதனால நான் சொன்னேன், உங்க மத்தியில நான் இருந்து பேசுனேன்னா என்னுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் பெருமைக்காகல, கொஞ்சம் அதையும் சேர்த்து நான் சொல்ல முடியும். அருமையானவர்களே, அழுமூஞ்சி அல்ல, அழுமூஞ்சி ஆகுறோம், டக்குன்னு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்துக்குள்ள போறோம். தட் இஸ் ஃபெய்த். தட் இஸ் ஃபெய்த். ஃபெய்த் வந்து டக்குன்னு ஒரு ஆழமான ஒரு அட்டர் அன்வர்தினஸ் ஃபீல் பண்ணுது. என்னிலே எந்த பலனும் இல்லை, என்னிலே எந்த நன்மையும் வாசம் பண்ணவில்லை, என்னுடைய மாம்சத்திலே எந்த நன்மையும் வாசம் பண்ணுகிறது இல்ல. இதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்திலே எந்த ஒரு நன்மையும் வாசமா இருக்கிறதே இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அழுமூஞ்சியா மாறுறோம். உண்மையிலே இட்ஸ் நாட் வெளிப்பிரகாரமாக அல்ல. இந்த விசுவாசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்குக்குள் கொண்டு போகிறது. அருமையானவர்களே, 17ஆம் நூற்றாண்டு 18வது நூற்றாண்டுகள்ல வாழ்ந்த இந்த பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் எல்லாம் இப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த விசுவாசத்துல. அதே நேரத்துல நம்ம அடிக்கடி வாசிப்போம்ல, 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லி இருக்கிறபடி, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து. இந்த ரெண்டும் திஸ் டூ கோ டுகெதர், இது ரெண்டும் சேர்ந்து போகிறது. அந்த தாமஸ் வாட்சனுடைய அந்த கொட்டேஷன்ல பார்த்த அந்த விதமான அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்கிற இந்த விசுவாசம் இம்மீடியட்டா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா அவர்கள்தான் சந்தோஷமுடையவர்கள். அகெயின் நேரம் இல்லை, நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கிய வசனங்கள் என்று சொல்லுகிற அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய ஆரம்பம், அதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சோ விசுவாசத்தில் வாழ்தல் என்பது, லிவிங் இன் ஃபெய்த் என்பதற்கு அதையும் நாம எடுத்துக்கொள்ளலாம். அது ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ஒரு நாள் அதையே நான் பண்ணணும்னு யோசித்தேன். பட் இந்த மிக்சர், இந்த காரியத்துல நீங்க கண்டிப்பா இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சோ அங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, அதுல பாவத்து நிமித்தம் அப்படின்னு ஒரு வேர்டை சேர்த்துக்கோங்க, அப்ப நல்லா புரியும். பாவத்து நிமித்தம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியில் அந்த அளவுக்கு நொறுங்குண்டவர்கள் பாக்கியவான்கள்னா அவர்கள் சந்தோஷமுடையவர்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. That leads to the second step, துயரப்படுகிறவர்கள். சோ விசுவாசத்தினுடைய 2வது படி, விசுவாசத்திலே வாழ்கிறவன் அவனுக்கு வந்து பாவத்து நிமித்தம் ஆவியில் எளிமைக்குள்ளே போவான். 2வது உடனே அவன் துயரப்படுவான். துயரப்படுகிறவர்கள் சந்தோஷமுடையவர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரேடிக்கலான அந்த 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 போதனையினுடைய தன்மையை பாருங்கள். உலகம் சொல்லுகிறது, நீ வந்து கேளிக்கைகளிலே ஈடுபடு, பணம் சம்பாதி, நீ சந்தோஷமா இருக்கலாம் என்று. ஷார்ட் லிவிங், அது வந்து பரிதாபகரமான சந்தோஷம் அது. ஆனால் இந்த சந்தோஷமோ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மெக்காரியாஸ் என்கிற கிரேக்க வார்த்தை, அவர்கள்தான் உண்மையான மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது.
இயேசு சொல்லுகிறார். சோ விசுவாசத்தினுடைய மூன்றாவது படி, இப்படி பாவத்து நிமித்தம் துயரப்படுகிறவர்கள் மூன்றாவது ஸ்டெப்புக்கு போவாங்க. அவங்க சாந்த குணமுடையவர்களா இருப்பாங்க. அவங்களுடைய இருதயம் சாந்த குணமுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீ சரியான கேடுகட்ட மோசமா இருக்கியே, வாயில வந்த மாதிரி ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன தோணும்னா, ஆமா நீ சொல்றது சரிதான், நீ சொல்றதை காட்டிலும் நான் பெரிய பாவி. அதான் சாந்த குணம். இட் வில் நாட் ரியாக்ட், அது ரியாக்ட் பண்ணாது. ஸோ வீட்டில் மனைவிமார்கள் திட்டினாங்கன்னா கணவன் மனைவியை திட்டினாங்கன்னா, ஆமா டார்லிங் நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதான், அதை விட மோசமானவன் தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப உண்மையாவே நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாந்த குணம். So that is the third step of living in faith. So இப்படி வாழும்போது அடுத்தது நீதியின் மேல் பசிதாகம். What an amazing thing. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி எனக்கு எப்படியாகிலும் வேண்டும். I am in a desperate need of another righteousness. I am in a desperate need of Jesus என்று சொல்லி, ஆக்சுவலா இந்த மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, அநேக ரிஃபார்ம்டு பிரீச்சர்ஸ் பயன்படுத்துகிற வார்த்தை தான். இந்த விசுவாசத்துக்கு தான் அதை சொல்லுவாங்க. விசுவாசம் என்ன செய்வோம்னா, quickly, swiftly flying to Jesus. இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அது பறந்து வருகிறது அல்லது வேகமாக ஓடி வருகிறது. சோ இந்த விசுவாசத்தினுடைய 3 ஸ்டெப்பு தாண்டும் போது, 3 ஆவியில் எளிமை அடையும் போது, துயரப்படும் பொழுது, சாந்த குணம் அடையும் போது, அது எல்லாமே ஒரு மணி நேரம் இடைவெளி அப்படி இல்லை, சைமல்டேனியஸா நடக்குது. நான் பாவி என்று உணர்கிற பட்சத்திலே, நேற்றிரவு இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், இந்த வார்த்தையை நான் போன்ல நான் பேசும்போது பெருமையிலிருந்து வந்தது, இது அப்படி இது அப்படின்னு சொல்லி என்னை குறித்து அந்த நான் செய்த எல்லா அசுத்தமான காரியங்களும் எனக்கு முன்பதாக வரும்போது, இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கிறிஸ்தவத்திலே, இந்த நம்முடைய தமிழ் கிறிஸ்தவ இந்த உலகத்திலே பாவம் என்பதை குறித்த மிக ஒரு லோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பழைய விசுவாசி, 30-40 ஆண்டுகள் விசுவாசியா இருந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட கான்வர்சேஷன்ல அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, இதை சரியா புரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் இந்த உலகத்துல இருக்கேன் பாத்தீங்களா, அதனால எப்பவாவது தப்பு செஞ்சிருவேன் இல்ல அப்படின்னு சொல்லி. எப்போவாவது தப்பு செய்வீங்களா? அப்பனா பாவத்தை குறித்த ஒரு மிகவும் தவறான கண்ணோட்டம் இருக்கிறது, புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் சுருக்கமாக நாம அந்த பாவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால், தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும் அவரை நேசிக்காவிட்டால், அவரை ஹானர் பண்ணாவிட்டால், தேவனுடைய பார்வையிலே நான் அருவருக்கத்தக்க பாவியாக நிற்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் எப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க பாவியாக நான் என்னுடைய பெட்ல இருந்து நான் எழும்புகிறேன் என்பதை நான் உணர வேண்டும். அருமையானவர்களே, இந்த உணர்வு இஸ் ஈக்குவல் டு, இந்த புரிந்து கொள்ளுதல் இஸ் ஈக்குவல் டு பிலீவ், விசுவாசம். அதான் விசுவாசம். ஏன்னா இதை நான் பார்க்கல, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அதை விசுவாசமாக எனக்கு தருகிறார். சோ இதை நான் உணரும் போது ஆவியில் எளிமை உள்ளவனாக மாறுகிறேன், நான் துயரப்படுகிறவனாக மாறுகிறேன், நான் சாந்த குணமுள்ளவனாக மாறுகிறேன். and I fly to Jesus. ஆவி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அல்லது விசுவாசத்தினால் எனக்கு இனாமாக தேவன் ஒரு நீதியை அருளுகிறாராமே, அந்த நீதி எனக்கு வேண்டும் என்று ஓடி வந்து முழங்கால் படுகிற, that is faith. That is faith. அது எப்படி வருதுன்னா, அதுக்கு இடையில ஒரு சின்ன போராட்டம் இருக்கும்.
இதையும் நேர்ல உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும். இடையில ஒரு போராட்டம் இருக்கும். என்னை நானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறது. அது நான் இந்த கான்டெக்ட்ல தான் இது பண்ணினேன், இதெல்லாம் பண்ணினேன், அதை நம்ம ஓவர் கம் பண்ணி ஆகணும். அது என்னுடைய பெருமையினால் வருகிறது. அது லீகலிசம் அல்லது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்பட விரும்புகிறவனுடைய ஒரு சிம்டம். அது எல்லாருக்கும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த காரியம் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி ஓடி முழங்காலிலே நாம் விழுகிறோம். தட் இஸ் ஃபெய்த். இன்னொன்னு என்னன்னா, இது ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. இந்த விசுவாச வாழ்க்கை என்பது, விசுவாசம் என்பது என்னை பார்த்து கொண்டிருக்காது. நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டனே, என்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா? This is amazing. இது அந்த செல்ஃப், என்னை நானே நீதிமான் ஆக்கிக்கொள்ள, ஜஸ்டிஃபை பண்ண, நான் இந்தந்த காரணங்கள்னாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்றது இல்லாதபடி, அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இது இது இவ்வளவு நான் பாவம் செஞ்சுட்டேன், இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாராச்சா? என்னை போல பாவி யார் இருப்பா? நான் எத்தனை தடவை இதை நான் செஞ்சுட்டேன், இதை செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ தடவை நான் முடிவெடுத்த பிறகும் திருப்பியும் செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லி என்னுடைய பாவத்தை என்னை போக்கஸ் பண்ணி விசுவாசம் இருக்காது. அதுதான் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்துல அதையும் நம்ம கற்றுக்கொள்றோம். அத நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் தன்னை பார்க்கல, தன்னுடைய பலவீனத்தை அவன் பார்க்கவில்லை. ரொம்ப முக்கியமான காரியம் இது. இதுல நம்மில் அநேகர், நானும் கூட தான் அநேக வேளையில இதுல ஸ்டக்கப் ஆயிடுறோம். நம்முடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னா பாவம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாமா? இல்ல. அதுதான் 6வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கேள்வி வருங்கிறதுனால தொடர்றாரு. ஆனால் அது அர்த்தம் அல்ல, நீ எத்தனை தடவை தவறு இருந்தாலும் அதை பார்க்காத. பிகாஸ் அதுதான் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம லூக்கா 15க்கு போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். லூக்கா 15 அந்த இளைய குமாரனுடைய காரியத்தை கடந்த வாரத்துல நம்ம வாசித்தோம். அவனுடைய விசுவாசம் என்ன? அவனுக்கு டவுட் இருந்தது. என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவனுடைய அன்வர்தினஸ, சோ ஆபிரகாமையும் கம்பேர் பண்ணி பாருங்க, தன்னுடைய அன்வர்தினஸ அவ்வளவு மிகவும் அதிகமாய் உணர்ந்தான். அதனாலதான் நான் வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும், அதுக்குமே எங்க அப்பா, என்னுடைய பிதா ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ அப்படின்னு சொல்லிதான் அவன் தள்ளாடி சந்தேகத்தோடு வருகிறான். ஐ எம் சச் அன் அன்வர்தி பர்சன் அப்படின்னு சொல்லி. அவ்வளவுதான். சோ அது ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த விசுவாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். ஆவியில் எளிமை, துயரம், சாந்த குணம் எல்லாமே அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனா அதை கம்பேர் பண்ணி பிறகு நீங்க தனியா வீட்டுல இருக்கும்போது அது எல்லாத்தையும் மூணையும் லிங்க் பண்ணி பாருங்க. அருமையானவர்களே, அமேசிங்கா உங்களுடைய லைஃபையும் அதுல சேர்த்து வச்சு பாருங்க. சோ அந்த அன்வர்தினஸ உணர்கிறதுல உச்சகட்டம்னா கீழ் நோக்கி உச்சகட்டத்துல அவன் இருக்கிறான். வேலைக்காரரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும், அதுவும் வைத்துக் கொள்வாரோ அப்படின்னு சொல்லி வரும்போது அது பிறகு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னுடைய அன்வர்தினஸ், செகண்ட் பார்ட் ரிசீவிங். அங்கிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாரோ, வேலைக்காரனா கூட அப்பாயிண்ட் பண்ணுவாரா? அதுவும் ஜூனியர் மோஸ்ட், நிறைய வேலைக்காரர்கள் உண்டு, அதுல ஜூனியர் மோஸ்ட் வேலைக்காரனா என்ன வச்சுக்கிடுவாரா? அவருடைய முக பாவனை எப்படி இருக்கும், நான் எப்படி அவருடைய முகத்துல முழிக்க முடியும், அப்படியெல்லாம் அவன் யோசிச்சுட்டு வரும்போது அங்கிருந்து ஓடி வருகிறார். Father's love. ஒரு வயதான மனிதர் வீட்டில இருந்து அதை பார்த்து கொண்டு ஓடோடி வந்து
இவன் இதை பேசுவதற்கு முன்பதாகவே கட்டி அணைத்து கொண்டு நாற்றம் எடுக்கிற அவனை முத்தம் செய்து அவனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரிப்பித்து, மோதிரத்தை தரிப்பித்து, பாதரட்சியை தரிப்பித்து. This is faith. Faith receives love after love. நம்மேல் வைத்த மிகுந்த அன்பு அப்படின்னு சொல்லி எபேசியர் 1வது அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார்ல, 2வது அதிகாரத்துல அந்த எல்லையற்ற மிகுந்த அன்பு, அறிவிக்கட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்ள. அது அமேசிங். அன்னைக்கு எங்களுடைய RLTC கிளாஸ்ல நாங்க வாசித்தோம். அறிவுக்கட்டாத அன்புன்னு சொல்றாரு, அதை அறிந்து கொள்ளன்னு சொல்றாரு. How is it possible? அருமையானவர்களே, அந்த விசுவாச கண்களை அவர் திறக்கும் போது இந்த அறிவு கெட்டாத எல்லையற்ற வற்றாத நீரூற்றா இருக்கிற அந்த அன்பினுடைய அந்த ரிசர்வாயர்ல இருந்து கொஞ்சம் ருசித்தா போதும் ஒவ்வொரு நாள். பட் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது. That is faith. Faith draws from the Father's love. அந்த எக்ஸாஸ்ட் ஆகாத அந்த ரிசர்வாயர்ல இருந்து அந்த அன்பினுடைய அந்த கிருபையினுடைய அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் போட்டிருக்குல்ல, அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் போட்டிருக்குல்ல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறது, அனுபவிக்கிறது. இந்த பலவீனமான இருதயம் அது தாங்காது. ஆக்சுவலா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அந்த இளையகுமாரனுடைய நிலைமை நினைச்சு பாருங்க, திக்குமுக்காடி இருப்போம். சோ இப்போ மூத்த குமாரனுடைய அந்த ஆட்டிடியூடையும் நம்ம பார்க்கும்போது விசுவாச வாழ்க்கையையும் அதையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவனுடைய பரிசேயத்துவம், அவன் கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்படுவதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இந்த மூத்த குமாரன். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இந்த விசுவாச வாழ்க்கையும் நம்ம கம்பேரிட்டிவ்லி அறிந்து கொள்ளலாம். ஸோ லூக்கா 15வது அதிகாரம் 25 இருந்து. ஸோ இளையகுமாரனுடைய கதையை நம்ம லாஸ்ட் வீக் வாசித்தோம். ஸோ இன்னைக்கு மூத்த குமாரனை வாசிக்கலாம். அதுல இருந்து காரியங்களை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். பாருங்க, he is always at work. இந்த மிஷன் ஃபீல்ட்ல நிறைய பேரை நாங்க பார்த்துருக்குறோம். அந்த ஆக்சுவலா ஹிந்தியில ஒர்க்குக்கு காம்னு சொல்லுவாங்க. காம், சில பேர் காம் 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 அப்படி சில பேர் நாங்க கிண்டலா கூட பேசிடுவோம். இவர் எப்போதுமே காம் 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 காம், வேலை வேலை, ஆல்வேஸ் அட் த ஃபீல்ட், ஆல்வேஸ் அட் த ஒர்க், திங்கிங் தட் என்னுடைய மிகுதியான வேலை, என்னுடைய மிகுதியான கிரியை, என்னுடைய மிகுதியான சேவையினாலே நான் இந்த தகப்பனை பிரியப்படுத்த முடியும். அதான் ஆட்டிடியூட். ஆக்சுவலா நீங்க முழுமையா என்னால எந்த அளவுக்கு அதை இந்த ஷார்ட் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தெரியாது. ஆனா நீங்க இதை தொடர்ந்து தியானிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். சோ இவ்வளவுத்தையும் நம்ம சுருக்கமா சொன்னோம்னா, there is joy in the father's house. பிதாவினுடைய வீட்டிலே எக்கச்சக்கமான மகிழ்ச்சி அங்கே கொண்டாடப்படுகிறது. that is celebration going on. அருமையானவர்களே, இத ரொம்ப அழகா பவுல் அங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலோடு அந்த 4வது அதிகாரத்திலே அதை முடிக்கும் போது இதை அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருக்கிறதற்காக, தேவன் அதை வைத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா 5வது அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னா, 5வது அதிகாரத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா, we are just entering into father's house தான்.
அது சரி, அது ஒரு ரொம்ப நல்ல விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்விதமாய் அது எப்படி ஆரம்பிக்கும்னு சொன்னா, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் ஸ்லாக்கியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் அப்படின்னு வரும். அமேசிங். அதை நான் இப்படிதான் பிக்சரைஸ் பண்றேன். நீ நீதிமான் ஆக்கப்பட்டபடியினாலே யூ ஆர் entering into Father's house as an accepted son. இந்த மகா பரிசுத்தமுள்ள மகா நீதிபரராகிய தேவனாலே நீ அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்துக்குள்ளாலே அவருடைய வீட்டுக்குள்ளாலே நீ ஒரு குமாரனாக செல்லுகிறாய். What an amazing truth. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம்னு சொல்லி பாருங்க. ஆனா இங்க இந்த மூத்த குமாரன் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் வீட்டுலதான் இருக்கிறேன். அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான், நான் பிதாவினுடைய மூத்த குமாரன், அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அந்த நாட்களின் வழக்கத்தின்படி சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்ற மகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறானே ஒழிய he is not able to enter into the Father's house when there is celebration and joy. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே கொண்டாடப்படும் போது இழந்து போன தன்னுடைய சகோதரன் திரும்ப வந்தான் என்பது ஒரு 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 பிதாவினுடைய மகிழ்ச்சி. அது அவனால என்ஜாய் பண்ண முடியல. தொடர்ந்து வாசிப்போம். உங்களுடைய வேதாகமத்துல பாருங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, என்னெல்லாம் இமோஷன்ஸ் அவனுக்குள்ள வருதுன்னு பாருங்க. சோ கிரியையினாலே நீதிமானாக்கப்படுக விரும்புகிறவர்கள் அல்லது விசுவாசத்தினே வாழாமல் கிரியின் அடிப்படையிலே வாழ முயற்சிக்கிறவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். They'll be irritated. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். சரி, எப்படிப்பட்ட பிதா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாருல்ல பாருங்க. நீ பரிசேயனாக இருந்தாலும் பரவாயில்லை. சோ இயேசு லிட்ரலா பரிசேயர்களுக்கு தான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறார். நீ பரிசேயனாக இருந்தாலும், நீ கிரியைகளினால் நீதிமானாக்கப்படுகிற அந்த அதை வாஞ்சிக்கிறவனாக அந்த நிலைமையில இருந்தாலும் நீயும் வாய. Why don't you humble yourself? and அதே விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு நீ வருவாயானால், நீ உன்னை தாழ்த்துவாயானால், you can come into my joy. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். This is Father's love. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன். So இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் அ லீகலிஸ்டிக் பர்சன். அதாவது கிரியையினாலே நீதிமான் ஆக்கப்பட விரும்புகிற அந்த கேட்டகரியில இருக்கிறவர்களுடைய குணாதிசயங்களிலே ஒன்று என்ன, நான் இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை மீறாதிருந்தும். அமேசிங் ஸ்டேட்மெண்ட், ரொம்ப ஆச்சரியமா. உடனே உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் இன்னொருவன், ஒரு நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவிடத்துல வந்த டைம்ல கற்பனைகளை கை கொள்ளும்படியா இயேசு சொல்லும் போது, இவைகளை எல்லாம் நான் என் சிறு வயது முதல் நான் கடைபிடித்து கொண்டு வருகிறேன். இதெல்லாம் நல்ல கவனிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், விசுவாசத்துக்கு டெஃபினிஷனை பார்க்கும்போது லீகலிசம், அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ விரும்புகிறவருடைய அந்த டெஃபினிஷனை பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கிறோம், அந்த அவங்க மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்றால், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அல்லது இப்படி வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்கிற ஒரு நியமங்கள், அதை எடுத்துக்கொண்டு அந்த ரிலேஷன்ஷிப், அந்த சட்டங்களையும் நியாயப்பிரமாணங்களையும்
கொடுத்த நபரை விட்டு விடுவார்கள். அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பின்பற்றலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த மூத்த குமாரன், he never experienced, he never enjoyed the love of the father. அதுக்கு வழியே கொடுக்கல அவன். அது ரொம்ப அழகா அந்த அன்னைக்கு பார்த்தோம் நம்ம. he divorcing love of the father from the rules and regulation. பிதாவின் மேல் அன்பில்லை. இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அல்லது இந்த வார்த்தைகளை கொடுத்த தேவன் மேலே அன்பில்லை. அதுதான் இந்த சீனாய் மலையிலே இஸ்ரவேலரும் செஞ்சாங்க. we don't want God. அவர் மிகவும் பரிசுத்தமுள்ளவர், அவர் பயங்கரமானவர். அவருடைய இந்த காட்சியை பார்த்தே இது போதும் போதும்னு ஆயிடுச்சு. we don't want the person, but we will follow the law. That is legalism. Very pathetic. மிகவும் பரிதாபகரமான நிலைமை. without the father. அதைதான் திரும்ப 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 வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் அதைத்தான் அவர் ஆணி அடித்து சொல்வது போல இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் அவர் மண்டை பிளக்கிற மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். Don't divorce. அதாவது அந்த இருதயபூர்வமாக தேவனை நேசித்தலையும் உங்களுடைய அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய அந்த மத சடங்காச்சாரங்களையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இது ரெண்டையும் நீங்க தனித்தனியாக பிரித்து விட்டீர்கள். உங்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. நீங்கள் உதடுகளினாலே என்னை சேர விரும்புகிறீர்கள், உங்களுடைய இருதயமோ தூரமாக இருக்கிறது. அததான் இங்க பாக்குறோம். அப்போ இவன் என்ன சொல்றான்னா, ஒரு காலம் உங்களுடைய கற்பனையை நான் மீறாதிருந்தோம், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அப்படின்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கான்னு பாருங்க. இவ்வளவு நாளும் அவன் மூத்த குமாரனாக வீட்டுல இருந்து தான் கிளம்பி போறான். ஒவ்வொரு நாளும் வேலை செய்யறதுக்கு வயலுக்கு ரொம்ப ஏர்லி மார்னிங் போயிடுவானா இருக்கும். அப்போ அவனுடைய மனதுல என்னன்னா, எனக்கு எங்க அப்பா இதை தரல அதை தரல, அவன் எல்லாத்தையும் கொண்டு ஓடிட்டான், நான் ஒரு சின்சியரான ஒர்க்கராக நான் அவருக்கு இருக்கிறேன், ஆனா எனக்கு அவர் இதை தரல அதை தரல, இதெல்லாம் தர அவர் கடமைப்பட்டிருக்கிறார், ஆனால் அவர் அதை தரல. இன்னொரு பக்கத்துல அவனுக்கு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும், கில்ட் இருந்திருக்கும். ஒருவேளை நான் இன்னும் அவருடைய கற்பனைகளில ஏதோ ஒண்ணு நான் செய்யாம இருக்கணும், அவர் விரும்புகிற வேலையில இந்த வேலையை நான் செய்யாம இருக்கிறதுனால அவர் எனக்கு இந்த ஆட்டுக்குட்டியை தராம இருக்கிறாரோ, ஆட்டுக்குட்டியா ஒன்றுமே தர மாட்டேங்கிறாரே. ஆனா அந்த அப்பா இதுக்கு அந்த பிதா என்ன சொல்லுகிறார் என்பது நமக்கு நல்லா தெரியும் இல்ல. மகனே, என்னுடையது எல்லாமே உன்னுடையது தானே. மை ஹவுஸ் இஸ் ரிச், ஃபுல். அதுதான் அந்த விசுவாசித்தவனாகிய இளையகுமாரன் அததான் பாக்குறான். என்னுடைய பிதாவின் வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட பரிபூர்ணமான ஆகாரம் உண்டே. How rich my father is. ஆனா அதுதான் இங்க சொல்றாரு, மூத்த குமாரனுக்கு அதுதான் சொல்றாரு. My house is rich. I am so rich, my son. And அது மாத்திரம் இல்ல, நான் மெட்டீரியலி நான் ரிச் ஆனது மாத்திரம் இல்ல, I have such a liberal heart. I am so loving to give. அவன் இளையகுமாரன் எல்லாத்தையும், அவனுடைய போர்ஷன் எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். அவனுக்கு லீகலா ஒரு கிளைமும் கிடையாது. ஆனாலும் இடத்துல ஏராளமாய் உண்டு. I can still give. இதுவரையிலும் நீ இப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தியா? Everything belongs to you. அந்த ஜாய், அந்த மகிழ்ச்சியை இழந்து இந்த richness of the father's house,
இல்லாம ஒரு பாப்பர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய இருதயத்தின் கண்களை விரிவாகவும் தெளிவாகவும் திறப்பாராக. இந்த ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு இந்த மாலையில ஒரு முறை கூட வர்றீங்களா? Shall we all together come to the Father's house? யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு காலையில இருந்து இவ்வளவு நேரம் உள்ள வாழ்க்கையை பாக்குறீங்களா? எவ்வளவு தடவை தவறிட்டீங்களா? அதுதான் உங்களுடைய தகுதியின்மைதான் தகுதி. ஒவ்வொரு நாளும் இதை ரியலைஸ் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. சரீரம் செத்து போன நிலைமை இன்னும் சாகட்டும். The Father is so powerful. The object of our faith, நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொன்னது போல, he is so rich, he is so powerful that you can't imagine. கர்ப்பம் செத்து போயிருக்கலாம். 50 வருடமா நான் விசுவாசியா இருக்கிறேன், ஆனாலும் இதை நான் செஞ்சிருக்கிறேன்னா என்ன ஒரு அருவருப்பு இல்ல. அப்படி நிக்காது, ஸ்டெக்கப் ஆகி நிக்காது. Come on. His heart is so rich in love, in grace, in mercy. அதை ரிசீவ் பண்றதுதான். ஸோ இன்னொரு டெஃபினிஷனை ஞாபகத்துல கொண்டு வாங்க, அதோட நம்ம முடிச்சிருவோம். வெறுமையான கையோட, விரிக்கப்பட்ட கையோட, ஃபாதர், I am here to receive your richness. That is the life of faith. பரிசுத்த ஆவியானவர் தாமே இவைகளை புரிந்து கொள்ளவும் இதன்படி வாழவும் உதவி செய்வாராக. ஒவ்வொரு தம்பியிலங்கும்